ஏய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்னமோ இருக்கேன் ஜாக மாட்டாம. ஏய் ஏன்டி அவ்வளவு வருத்தப்படுற நீனு? ஏய் இந்தடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி மூடு. எங்க அப்பா எது சொன்னாலும் நல்லதான் தாண்டி. உங்க அப்பா அதில் விட்டு கூட இதில் விட்டு கூட குறைஞ்சிட்டு கிடப்பியா? பேச்ச பரப்பலாமே இப்போ. ஏய் ஏன்டி இப்படி கோவப்படுற? அப்புறம் கோவப்படாம. ஏய் இதெல்லாம் நல்லா இருக்கே, யார் வாங்கி கொடுத்தது? எல்லாம் அவங்கதான். எவுக? எங்கள் வீட்டுக்காரர். புருஷங்களா நல்லா இருக்காங்களா? மரியாதை கட்டு போங்க. பொம்பளை ஆச்சுன்னு பார்க்குறேன். பேச்ச பாரு என்னைய வாய் வச்சுட்டு இதை போத்த மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அவன் என்ன புருஷங்களா நல்லா இருக்கிறான். நீ எல்லாம் ஏன்டி இப்படி கோவப்படுற? பத்தினி தெய்வத்தை பார்த்து கேட்கறேன். பத்தினி தெய்வம் இந்தடி தருமா அவ என்ன கேட்டா? புருஷன் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், கோவம் கடுமையா வருது. அவ அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு? ஏய் நீ ஒரு மயிரும் சொல்ல வேணாம். அது அது என்ன கேள்வி கேட்டுச்சு என்கிட்ட சொல்லு. நீ உன் புரிச்ச நான் இருக்கேன், என்னை வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை கேட்டுச்சு? நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அது என்ன கேட்டு சொல்ல வந்தது சொல்லுடி. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அது என்ன கேட்டுச்சு? அட லூசு நல்ல வாயில வந்துடுற. ஒன்றும் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். மயிரியா சொல்றது சொல்லணுமா வேணாமா? சொல்லுடி. புருஷங்களாம் நல்லா இருக்கான்னு கேட்குறேன். ஏம்மா நீங்களும் ஒரு பெண்ணு, நான் கேட்குறேன். நீங்களும் ஒரு பெண்ணு, அவளும் ஒரு பெண்ணு. ஒரு பொண்ணு இன்னொரு பெண்ணு இன்னொரு பெண்ணை பார்த்து இந்த வார்த்தை கேட்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வாய் கூச்சலையா? ஐயப்பா என்னப்பா கேட்டேன்? புருஷன் சும்மா இருமா. தெரியாம கேட்டேன். அவ மனசு அப்படிலாம் கேட்க கூடாதுமா. சரிங்கப்பா நான் தெரியாம கேட்டேன், கோச்சுக்காத. சரி விஜி அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ யாரு தெரியுமா? யாரு? அவ யாரு தெரியுமா? அவ என்ன சாதாரணப்பட்டாளா? அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவதான். இதுக்கு அவ பரவாயில்ல. துறை உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். பேசுனா ஒழுக்கமா பேசு. அப்பா தெரியாம சொல்லிட்டேன். விளையாட்டா பேசிவிட்டேன், மன்னிச்சுக்க. இனிமேல் எந்த மேடையிலும் சொல்ல மாட்டேன். 10 புருஷங்கிற என்ன தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுறி. இந்த மேடையோட விட்டுரு. சரி சொல்ல மாட்டேன். 10 புருஷன் என்ன பேச்சு பேச இல்ல. உன் மேல ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. 10 புருஷங்கிற 13. நான் கூட கௌரவமான பொம்பளை கூட நம்ம தான் பட்டு தப்பா சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. பேர் எப்படி ஜாயின் பண்ணாங்க? இந்த பங்குனி உத்தரத்தனே குத்திரம்னாங்க. சரி வேற என்ன வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். உத்தரத்தனே குத்திரம்னாங்க. சரி சந்தோஷம் விட்டேன். நல்ல சந்தோஷமா விட்ரா பௌர்ணமிக்கு எங்கேயோ காட்டுக்கு போறீங்களாமப்பா? தெனைக்காட்டுக்கு காவலுக்கு போறமே. நானும் வர்றப்பா ப்ளீஸ் பாயே. ஏண்டி? நான் தெனைக்காடு பார்த்ததே இல்லப்பா. எந்த காட்டுக்கு தான் போற? நான் போனது போறாமே ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு. ஏன்னா வெறும் பொறுக்கவா? இல்லப்பா ஒண்ணுக்கு இருக்க போனியா? வாடகை கொடுக்கும்லப்பா. ஏசி ரூம்னா 7000 கேட்குறாங்க. ஆமா போனோன்னு தூங்குறதுக்கு எதுக்கு 7000? அதான் அந்த பயனாட்டிகள் தான் கேட்கணும். என்ன ஏன் கேட்குறேன்? நீ வளர்ந்தா நீ கொட்டை உடத்தான் கூப்பிடுவாங்க. செல்லம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு செல்லம். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். செல்லம் நீ நல்லா இருக்கியா? என்னமோ இருக்கேன். ஏன்டி சோகமா சொல்ற? எனக்கு இருக்கிற 1008 பிரச்சனை உங்களுக்கு என்ன? உனக்கு என்ன 1008 பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆமாடி. முகரக்கட்டை. அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்கு தாண்டி இருக்கோம். யாருங்க அவ சொன்னான்னு சொல்லாதீங்க. நீங்க அவதான் சொல்லி தரா எனக்கு. அவ சொல்லு. அவ லூசு. ஏண்டி அப்பா சொன்னாங்க கண்ணு கருத்தமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் பாக்க. ஆமா
அந்த ஆளு இறக்காரு. யாருங்கம்மா ஏன் இவ்வளவு ரொம்ப வருத்தம்? கொப்பை அம்மா இப்படி இருக்காரு. ஏய் என்ன பத்தி என்ன வேணா சொல்லு. எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுன அப்புறம் கெட்ட கோவம் வரும். நீ கெட்ட கொப்பனை பத்தி சொன்னா இவ்வளவு கோவம் வருது. அந்த ஆளு செய்யற அக்கிரமம் எனக்கு. எங்க அப்பா என்னடி பண்ணாரு? மைக்க மறந்துட்டு என்ன பிடிக்க. ஒரு மைக்கு இழுக்கிறதே ஆச்சரியக்குறி. உன்னை மண்டைய பொளந்துருவேன். கவிதை பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன். வாயை கிழித்து விடுவேன். கொப்பா செய்யற காரியத்தை கேட்டா என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. அவன மைக்க தூக்க கூட அடுத்த ஆள் விட்டுச்சாமா. நம்மள காவலுக்கு போய் சொல்லிட்டு அப்படி சேருங்க. அந்த ஆள் போய் வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சா. அம்மாவை தான் கட்டி பிடிச்சாரு. என்னமோ உன்னை கட்டி பிடிச்ச மாதிரி பேசுற பொட்டி. உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் எங்க போறேன்? அப்புறம் அந்த ஆளு ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்துருக்கு. அப்புறம் ராமசாமி மருந்து குடிக்க அலையிறான். ராமசாமி அம்மாவையா? ராமசாமி மருந்து குடிக்கலையாடி? மருந்து குடிக்காம நான் தான் அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி வாடா பெரிய இடம்னா அதெல்லாம் சாகசம் தான். நீ வேணா என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சி படுத்துக்காருன்னு முட்டை குண்டியா படுத்து கிடந்துட்டு நீ கூப்பிடவும் குளிக்க கூட இல்ல. தொப்புல எச்சு தொட்டு வச்சுட்டு கூட தொப்புல எச்சு தொட்டு வச்சுட்டு தீட்டு காத்து கருப்பாண்டாது. ஓடி அங்கிட்டு குளிக்கிறது தண்ணி அவதான் சொல்ற விவரமா. அப்புறம் மறுபடியும் இம்புட்டு அழகா இருக்க. தியானத்தில் இருக்காப்ல நித்யானந்தா. நித்யானந்தாவா? ஏண்டி நீ கீழே விழுந்து அந்த பிள்ளையில போட்டு அமுக்க போற பாரு. சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்க அம்பாள் வீடியோ உரிமையாளர் சுரேஷ். ஏன் முழிச்சு தாயா இருக்காப்ல நடிக்கிறாப்லையா? யோக நிலை. ஆமா ஆமா அங்க பாருங்கம்மா இந்த இயற்கை. அச்சச்சோ என்ன இங்க ஏதோ நில அதிர்ச்சி பூமி நடுக்க வந்திருக்கும் போல. இல்லடி நம்ம நந்தானத்துக்கு வந்து பேசிட்டே காடு சரி அப்பா மயில காணாமா? ஆமாடி அப்பா சொன்னாங்க கண்ணகரமா காட்டு போய் காவல தான் பார்க்கணும். வந்தமா காவல பார்த்தா போட மாட்டேங்கணும். சுத்தப்படாதம்மா சுத்தப்படாதே. அப்படியே பண்ணு. நம்ம கொஞ்சம் விளையாடுவோம் சந்தோஷமா இருப்போம். பொங்கல்ல வைக்க சங்குல வச்சு திங்கணும் தங்கச்சி. பொங்கல்ல வைக்க மஞ்சள்ல கேட்டு தங்கச்சி நந்தகி கேட்ட பூமிய சாமியை மாசம் ஊரெங்கும் வீசும் பறந்து ஆட கவிகள் கோயில்கள் பாட பூக்கும் மாசம் ஊரெங்கும்
மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் கிளிகள் பறந்து ஆட அவைகள் குயில்கள் பாட ராகம் தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் ஊரெங்கும் வாசம் தை வாசம் ஊரெங்கும் வீசும் இப்பதான் ஒரு பாரமையே குறைஞ்சது. அருமையா இருக்கு. ஏஹா, ராணி ராணி எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்கு. ராணி மக ராணி ஏய் போயிட்டு வா போ. அது என்ன வாசிக்கிற பெட்டியால பாத்துருமாடி பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா பாங்க இங்க பிரி போ. ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரண இருக்காடி எரும மாடு எரும மாடு நைஸ் சாங். எரும மாடு எரும மாடு யார் மியூசிக்? எரும மாடு எரும மாடு எருமாடு மியூசிக்கா? எரும மாடு எரும மாடு பசுமாடு ரெண்டும் பேட்டரி உட்காந்து வச்சு. ஏய் இப்படி ஆம்பளங்களா வசியமா பண்ற சீ வெக்கமா இல்ல அசிங்கமா ஒன்றும் பண்ணல, அழகா பண்ணனால தான் அழகேசன் போட்டோ எடுத்தேன். அத போட்டா வேற எடுத்தாரா? எதுலடி எடுத்தாரு? இந்த செல்லுல செல்லு புகஞ்சு போக. ஏய் சார்ஜ் ஏறி இருக்கு 100%. நல்லா ஏறிச்சு. குப்புக்குன்னு ஒரே அடியில ஏறி. ஏய் இவ்வளவு ஆம்பளை இருக்கா இல்ல சூச்சு போலாமாடி. ஆம்பளைகளை பழி வாங்கத்தான் நான் இப்படி செய்தேன். ஏய் இதுல பழி வாங்குறதுக்கு என்னடி இருக்கு? நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல. நம்ம ரோட்ல நடந்து வரும்போது ஆம்பளைங்க நம்மளை பார்க்காத மாதிரி போஸ்ட் மரத்தை நின்றுக்கிட்டே ஒன்று கடிப்பாங்க தெரியா? பாத்திருக்கியா? அவங்க நம்மளை பார்க்காத மாதிரி அடிக்கல, நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. என்னடி சொல்ற? என்னமோ பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்டேன். இந்த சோதியில உனக்கு இருக்கிறப்பல பாதி வேட்டியிலே போயிடுது. அழகேசன் டவுசரை விட்டு கீழே வரங்கள பூரா நனைஞ்சு தொப்பையா கிடக்கு. அதை சொல்லுங்க. அது வந்து அதுக்காகத்தான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்தரத்துக்கு மூத்தம். பழி வாங்குறதுக்கு வேற இடம் இல்லையா? எதை செஞ்சாலும் அதுலதான் பழி வாங்கணும். சரி பரவாயில்ல விடுங்க. அங்க பாருங்க. அச்சச்சோ அப்பா சொன்னதை மறந்துட்டமே. பறவை எல்லாம் வந்துருச்சே. விரிச்சுக்கிட்டு அடிக்குதே ஏய் ரெக்கைய. ஆமா ஒரே விரட்டிடுமா? ஆலோலம் 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 சோ ஆலோலமே. எரும மாடு இந்த போட்ட நான் கீழே பாரு முதல்ல. ஏய் அங்க எங்க பாக்குற? உனக்கு கீழே பாரு. எரும மாடு கீழே பாரு. ஏய் கீழே பார்த்து தொலடி. சீ ஐயோ எதை மூடணும் அதை மூடாம மூஞ்சிய மூடுற வெக்கமா இல்ல உனக்கு? என்னடி சிரிப்புது பேய் பிடிச்சோளே? மூஞ்சியை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பாக்குற நம்மள என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சீ என் மூஞ்சில முழிக்காத முழிக்காத அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா யாராவது என் இதுல முழிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னா மரியாதையா போயிரு. கொளுத்தி புடியன் கொளுத்தி கொளுத்துன மாதிரி தான். ஏய் இங்க வா. சரி தொடையில பேர் எழுதி வச்சிருக்கியா? யாரு பேரு? எங்க வீட்டுக்காரர் பேர். வீட்டுக்காரர் பேரா? சரி பேர் வீட்டுக்காரர் பேரா இருக்கு, நம்பர் வேற நம்பரா இருக்கேடி. அது பழைய ஓனர் பேர், இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கு. சீ பேண்ட் முதல்ல ஆர்டி ஆபீஸ் லீவ் போயிரு மரியாதையா. சீ ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். அப்பா எது சொன்னா நல்லதா தாண்டி இருக்கு. வா கொடையறேன் கொண்டு வரேன் போடி. ஹலோ லம்சோ ஹலோ லம்சோ
கைக்கு. ஏய் மூடு, என்னடி இப்படி வெக்க. திரியற? ஏய் இந்தாடி. ஐயோ மூடல கருமோ. சரி வாங்க ஒப்ப குளிச்சு. நானே போனேன் மோட்டர்ல தண்ணி வரல. ஏய் அப்புறம் உள்பாவோட எடுத்துட்டு வராம போயிட்டேன். கைலி யாரோடதுரி? அப்புறம் எங்க வீட்டுக்கார கையில தான் நான் வெளியே போயிட்டு. அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு கைலி? அவன் மொட்டை முடியா தெரியா? சீ. அது என்னைக்கு முன்னிட்டு அவசர போட்டுருக்குது. ஏய் மூடுறி முதல்ல பாக்க சைக்கிள. வெக்கையா ஏய் மேல இல்ல கட்றி. ஏப்பா வரியா 3 ஏய் ஆரி குளிச்சிட்டு வந்துருவான். ஏய் ஓடி அங்க. ஏன் இப்படி குளிச்சினா நான் வரல. நீராடும் நேரம் எட்டு அந்த கட்டையா? ஏய் நிறுத்தாக்க எங்க வீட்டுக்காரங்க. ஐயோ அப்பாடி சண்டைக்கு வர போறாங்களே. அழகப்பா வேட்டிய மூடு 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 மூடு. அடி ஐயோ பொன்னாடி அணிவித்துக்கு எருவுத்த. பாத்துருச்சே ஊரே பாத்துருச்சே எதை பார்க்க கூடாதோ. அப்பா முகரே பாரு. யாரு? ஏய் யார் இவரு? என் வீட்டுக்காரவ. யாருங்க அவங்க? என் பொண்டாட்டி. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? அப்பா நான் நாய் வளர்த்துருக்கேன்னா பொண்டாட்டி என்னப்பா பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வச்சிருந்தா வப்பாட்டி. இது என் பொண்டாட்டி. ஊரே பார்த்து நாளைக்கு என்னடி சொல்லுவா என்ன பொண்டாட்டி இப்படி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாளா? எப்படி பாடியோட எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. அறிவு வேணும். பொம்பளைனா அச்ச மாடனானா பயிர்ப்பு இருக்கணும். இன்னார் பொண்டாட்டி பாடியோட வந்ததுனா உங்களோட தானே இருக்கு. இந்தாடி என்னடி ஏன் இப்படி என்னடி அவசரம் வந்தா? குளிக்க போனேன் சோப்பு வாங்கிட்டு வரல. நீங்க சோப்பு என்னட்டு சொன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? வாங்கிட்டு வந்து வைக்கல அப்புறம் என்ன பண்றது? உனக்கு என்னடி சோப்பு வேணும்? 501. உங்க லட்சணத்துக்கு ஒரு சோப்பு பத்தாதா? 501 சோப்பு வேணுமா? ஐயோ லூசு மாமா. 501 சோப்போட பேர் 501. அப்படி ஒரு சோப்பு இருக்கா? ஐயோ அடி போடி மாமா ரெடி ஆயிடுச்சு. அடி அரிப்படுத்து வச்சிருக்கி. இந்தாங்க அப்ப பொறுச்சு பொண்டாட்டி சொல்லலாமா? பொண்டாட்டி பப்ளிக் இந்தாடி இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள பண்றது. நான் இருக்கும்போது ஏன் செவத்துல பண்றீங்க? ஓ முடியல. ஒன்னு செய்யடி. செவத்துல ஒண்ணா அப்புறம் முடியுமா? கஷ்டமா தான் இருக்கு. தலையில ஓட்ட எடுத்து ஒண்ணு கட்டிக்கிட்டு நான் மாற அடிக்கிறேன். நீ ஒண்ணு செய்யி. போய் குளிச்சுக்கிட்டு மாமா சோப்போட வர்றேன். அடிநாள் பார்த்து நான் வந்தேன் நீ பாரு. பாவாடை பூந்தேன் காமாக. காம்பாடை வந்தேன் நீ பாரு. பூமுல்லை நாத்து மாமா போய் சோப்போட வர்றேன். சரி மாமா. சரியா? மறுபடியும் இந்த மாதிரி வரக்கூடாது. சரி நான் மூடுறது இருக்கட்டும். நீங்க முதல்ல மூடுங்க. ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். கடைசியில் 3 டவுசர் போட்டிருக்கீங்களே மாமா. நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சேன்? கூலி வர்றேன். அவனும் ஒண்ணு பயந்துக்கிட்டு அவன் 1 டவுசர் இருக்கு. துண்டா மறந்துட்டு போறீங்க. உனக்கு மெனக்கட்டு நான் துண்டு எடுத்தேன். என்னங்கப்பா பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வாங்க வாங்க. அப்பா இது நல்ல சாமி கோயில்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஐயனார் என்ன இது? ஐயனார்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்க போறேன் நானு. என்ன வேண்டுதல்? அப்பா இந்த ஜென்மத்துல ஏதோ தெரிஞ்சா தெரியாமையே நீங்க தொர்ராஜப்பாவும் அவரு ஹரியப்பாவையும் பிறந்துட்டாரு. ஆமா. ஆனா அடுத்த ஜென்மத்துல இப்படி பிறக்க கூடாது. அப்புறம் நீங்க தொர்ராஜப்பாவே பிறங்க. சபாஷ். அவ ஆனா ஹரிணியா பிறக்கணும். பொம்பளை பிள்ளையா பிறக்கணும். நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழணும் தான் என்னோட ஆசை. உங்க கும்பிட்டு கேக்குறேன். வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா அவ மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வேணாம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயோ அவ போரோட திங்கிற மாடு. ஐயோ வேணா நான் வாசப்படியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எத்தனை பேர் வர்றாங்கன்னு. இந்த ஜென்மத்திலே அவன் பயந்துதான் 4 டவுசர் போட்டிருக்கேன். இவரங்க மேடையிலே வள்ளியாக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்க அருமை மகள் நந்தினி அவர்களுக்கு
விழா குழுவின் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மகள் புதுகையைச் சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமகளுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் நன்றி. வணக்கம். நன்றி. ஆலோலம் சோ ஆலோலமே